திருவள்ளுவரை பற்றி பாடம் நான் தான் எடுத்துருக்கணும் முதல்ல. ஏன்னா திருவள்ளூர் கலைக்கூடம்னு வச்சிருக்கிறவன் நான் தான். அந்த வாய்ப்பை சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறார்னா நான் அவருக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கேன். என் பேர் அவர் தட்டிட்டு போயிட்டார். நான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் குரலோவியத்தை நீ தான் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னார். ஏன்னா திருவள்ளூர் கலைக்கூடம் அவர் சொல்லும்போதே சொன்னார், நான் தான் திருவள்ளூரை விடாமல் சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்கு அடுத்து பாலச்சந்தர் சொல்லிட்டு இருக்காரு, அப்புறம் நீ, அதனால் எங்களுடைய குரலோவியத்தை நீ எடுக்கணும் அப்படின்னாரு. அப்போ என்னென்னா எனக்கு சினிமாவில் ரொம்ப பீக்கில் இருக்கேன். அதாவது பூஜை போட்டாவே கோடி கோடியாக விற்றுரும். அப்போ என்னென்னா அடுத்து படங்கள் கம்மிட் ஆகிருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்கே போனால் திருப்பி இங்கே கேப் விழுந்துடும். அந்த இடத்த வேறு ஒருத்தர் இந்த ட்ரெயினில் இது போடுவாங்க, அந்த துண்டு போட்டு வைப்பாங்க தெரியுமா சீட்டுக்கு, அந்த மாதிரி நான் வேறு ஒருத்தர் வந்துடுவாங்க, அந்த சினிமாவில் இடம் போயிடும். அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொன்னோம், கொஞ்சம் ஆகட்டமே, இந்த படங்கள்லாம் முடித்த உடனே பண்ணுறேனே அப்படின்னாரு. அப்புறம் தான் வேறு சில பேர்கிட்ட கொடுத்து அவர் கலைஞர் அதை பண்ண முடியுது. அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. நான் இங்கே திருவள்ளூர்னும் போது இன்னொன்றையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நான் 19 வயசில் திருவள்ளுவர் தான் என் வீட்டில் வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க, நான் அதில் ஒன்றும் தொல்லை கொடுக்க மாட்டேன். ஆனால் திருவள்ளுவர் மட்டும் நான் இதுவாக பண்ணுவேன். ஏன்னா நான் பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவன் இல்லையா, அதனால் பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவன் நான். அதாவது ஒன்று வணங்கணும், சும்மா நாத்திகனாக இருக்கக்கூடாது, ஆனால் வணங்குறது உருப்படியாக இருக்கணுன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் கும்பிட்றதை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், அது விருப்பம், நல்லது அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு, திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னாரு, உனக்கு வீட்டுக்காராக ஒழுங்காக கொடுத்துருக்காரு, அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது. இது நான் 35 வயசில் தான் சினிமாவுக்கு வந்தேன். அது வரைக்கும் நான் சினிமாவில் இல்லை, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை செய்யிருந்தேன். எதிர்பாராமல் பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூட்டின்னு வந்துட்டார். லேட்டாக தான் வந்தேன், ஆனால் சினிமாக்குள்ளே வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜ்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தால் பெரும்பாலும் பெருசாக ஆகிடுவாங்க, பார்த்திபன் பாண்டியராஜெல்லாம் வர மாதிரி. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது. நான் அவர் படம் தயாரிப்பு ஆகிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டேன். அப்போது என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளூர் கலைக்கூடம்னு பேர் வச்சேன். அப்போ உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார், எனக்கு படம் வேணான்னாரு. ஏன்னு, நீ திருவள்ளூர்னு பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி ஏதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேட்டரில் போட்டு எவனும் பார்க்கலன்னா என்ன ஆகும், நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு. ஏடா திருவள்ளுவர் நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுலேருந்தே பிடிக்குன்றதுனால நான் வச்சுவிட்டேன். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, திருவள்ளுவர் கலைக்கூடன்றது திருவள்ளுவர் மாதிரி எது இந்த திருக்குறள் மாதிரி எடுத்துவார் போட்டிருக்கு அப்படின்னு பயம் வந்துருச்சு அவனுக்கு. நான் அவனுக்கு சமாதானம், அதுக்குள்ளே நம்ம ப்ரொடியூசர் பேர் மாற்றிடுங்க, தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரை மாற்றிடலாம் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பார்க்கலான்னா நம்மளை படம் முடிகிற வரைக்கும் நம்ம ப்ரொடியூசர்களை கூட்டு பார்ட்னர்களே எனக்கு தொல்லை பண்ணிட்டான். என்னப்பா ஒரு திருவள்ளுவர் தேவையில்லாமல் வச்சு தொலைச்சி டிஸ்ட்ரிபியூட்டராக பயப்படுறான், இந்த மாதிரி ஒரு திருக்குறளை போய் அவனே நினச்சிட்டான்னா திருக்குறளை சொல்லி பொழிப்பறி சொல்லிக்கிட்டே இருப்பார் பொழுது படம் முழுக்கும் அப்படின்னு ஏதோ நினச்சிட்டான் போல் இருக்கு. என்னடா வம்பு இருக்குது அப்படின்ட்டு படம் முடிஞ்சது, போட்டு காமிச்சேன். படம் நல்லா இருந்தது, அவங்களுக்கு பல கோடி பல லட்சங்கள் சம்பாரிச்சிட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் அதே டிஸ்ட்ரிபியூட்டர் கூட என்ன சொல்கிறாரு, சார் அந்த சென்டிமெண்ட்டை அந்த திருவள்ளூர் கலைக்கூடமே வைங்க சார் அப்படின்றாரு. ஓடல்னா திருவள்ளூர் வச்சே போச்சுன்ட்டுவாங்க. நான் எனக்கே என்ன பயம் வந்துச்சு தெரியுமா, அந்த படத்தில் இந்த படம் ஓடுதோ ஓடலையோ கவலை இல்லாமல் படம் எடுக்கணும். ஆனால் ஓடலைன்னா என்னென்னு நினச்சிடுவான், திருவள்ளூர்னு பேர் வச்சுன்னு திருவள்ளூர் பேர் கெட்டு போயிடும். சென்டிமெண்ட்டாக திருவள்ளூர்னு பேர் வச்சா அந்த படம் ஓடலையான்ட்டானா என்ன ஆகுது, நம்மளால் திருவள்ளூர் கேட்ட பேர் வரக்கூடாது. அதுக்காக விழுந்து அடித்து அந்த படம் நல்லா வரணும்னு பண்ணேன் நான். இந்த வரவேட்டினா படம்லாம் எல்லாம் திருவள்ளூர் கலைக்கூடத்தில் தான் வந்தது. வந்த பிறகு அவன் என்ன சொல்கிறான், திருவள்ளூர்னு வைங்க அப்படின்னு. இப்போ பெருமையாக பேச திருவள்ளூர் கலைக்கூடத்தில் தான் நான் படம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். இப்போ திருவள்ளூருக்கு வியாபாரம் அதிகமாகி போச்சு. அப்படிலாம் வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் 100 நாள் ஓடின உடனே இந்த ரசிகர் மன்றம் அதிகமாக போச்சு. அப்போ வைக்கும்பொழுது நம்ம சினிமாவிலே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகரெல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார். அவர் மக்கள் தொண்டுக்கு போங்க, சும்மான வெறும் சினிமா நினச்சிக்கிட்டு கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர்.
அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் 5 நாள் 100 நாள் 5 படம் 6 படம் 100 நாள் ஒன்றா சும்மா இருப்பானுங்களா? அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்கம் போட்டுச்சு, இந்தி தெலுங்கு வங்காள் எல்லாத்துலேயும் போட்டுச்சு என் கதை. அதில் என்ன பண்ணிட்டானுங்க, நான் வரவன் போகிறேன் நிறைய ரசிகர்கள் வந்து வி சேகர் ரசிகர் மன்றம்னு வந்து உட்காந்தானுங்கெல்லாம். யோ என் படம் தான் எடுத்தேன், ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொலையாதுன்னு தான் படமே எடுத்தேன். நீங்கள் ஹீரோன்னு படம் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத, சினிமா நடிகனா பாரு, அவனை கொண்டு வந்து தரையில் ஆக்கிடாதே, காமராஜராவோ அண்ணாவோ பெரியாரெல்லாம் ஆக்கிடாத அப்படின்னு நான் படம் எடுத்தேன். அவன் என்னையே வந்து ரசிகர் மனைவி ஆச்சு, ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து சார் எனக்கு இந்த ஊருன்னு நிறைய பேர் ரசிகர் மன்றம் வச்சுட்டான். ஒரு 120 பேர் வந்துட்டான். எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன், நான் இன்னைக்கு இருப்பேன், நல்ல படம் எடுப்பேன், நாளைக்கு செக்ஸ் படம் கூட எடுத்துருவேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரசிகர் மன்றம் வச்சுன்னா கெட்டு போயிடுவேன் நீ. அதனால் திருவள்ளுவர் பேரில் திருவள்ளுவர் மக்கள் நற்பணி மன்றம்னு பேர் வையின்னு அத்தனை பேருக்கு சொன்னோம்னா அவன் மூஞ்சி சொல்லிக்கிறான், திருவள்ளுவரை பார்க்கவும் இல்லை, நாங்கள் திருக்குறளை ஒழுங்காக படிக்கவும் இல்லை, நீங்கள் அந்த பேர் வைக்க சொல்கிறீங்களே அப்படின்றான். இனிமேலாவது தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு என்னுடைய மன்றங்களை அத்தனையும் திருவள்ளுவர் நற்பணி மன்றமாக மாற்றினேன். மக்கள் நற்பணி மன்றம். இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் மையம் அப்படின்னு வச்சு நமது கமலஹாசன் சார் அவர் ஒரு ஆள் புரட்சிகரமான நாள் தான் அது பண்ண. அப்போ வந்து மக்கள் வச்சார். ஏன்னா படம் ஓடுது, சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவள்ளுவர் வச்சார். அது வச்சுட்டு ஒன்று என்ன ஆச்சு, படம் நல்லா ஓடின உடனே அதுவும் எடுத்தது பூரா குடும்ப படம் நல்லா ஓடனா என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கூப்பிடுவான். ஏகப்பட்ட இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி வைக்க கூப்பிடுறான். வயசு சின்ன வயசு எனக்கு, நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான். ரசிகன் அது இதில் வந்தான். போய் ஒரு தடவை ரசிகனை இந்த தாலி எடுத்து கொடுக்குற கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு ஆள் பெரியவர் சொல்கிறாரு, நாட்டில் எவ்வளோ பெரியவங்களாம் இருக்கிறாங்க, இந்த சின்ன பையன் யாராவது அதில் கூட்டம் தாலிகள் அவர் திட்டுறாரு. அது என் காதலே எழுது. ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட்டு போட்டு ஜீன்ஸ் இது போட்டிருப்பேன், பேண்ட்டு அந்த அந்த இது பனியன் போட்டிருப்பேன். ஏடா ரொம்ப போச்சு அப்படின்னு. ஒன்று கல்யாணத்துக்கு நான் தாலி எடுத்து கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லணும், இல்லை ஒழுங்காக ட்ரெஸ் ஆயாவது மாற்றணும். அன்னைக்கு நான் வந்து வேட்டி சட்டியில் மாட்டினவன் தான். படுக்கும்போதும் தூங்கும்போதும் வெளியில் போனாலும் எங்கே போனாலும் வேட்டி சட்டை தான். ஏன்னா நான் மறுபடியும் அட்டட போகணும்ல, பெரிய மனுஷன் சொல்லணும்ல, இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அது நான் கேட்குறது நான் தானே. சும்மா எவ்வளோ ஜீன்ஸ் ரெண்டு போட்டு ரோட்டில் தோற்றுற மாதிரி இருக்கிறான், அவன் போய் தாலி எடுத்து கொடுக்குறான், ஆனால் கஷ்டமாக இருக்கும்ல. அதுலேருந்து சினிமாவில் நான் வேட்டி சட்டைனா நான் தான், வேறு யாரும் இல்லை. வேட்டி சட்டை போட்டவங்கன்னு ஒருத்தர், நானும் விஜயகாந்த். அது கூட ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டேன், மற்ற நேரங்களில் 2 பேர் தான் வேட்டி சட்டைக்காரனே பேர். ஏன்னா இந்த திருவள்ளுவர் நம்மளை கொண்டு மாற்றிக்கிட்டே வராரு. நான் திருக்குறளில் வந்துட்டு பிறகு என்ன ஆச்சுன்னா, படங்கள்லாம் நல்லா ஓட ஆரம்பிக்குது. இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசித்து அந்த பேரை வச்சேன். எவ்வளோ பேர் எங்கள் அம்மா பேரில் வைக்கலாம், எங்கள் அப்பா பேரில் வைக்கலாம், யார் பேர் ஒன்றாலும் வைக்கலாமே, என்னை வளர்த்தவங்க தானே. திருவள்ளுவர் பேரில் வச்சேன்னா இல்லறத்தை பற்றி மிக சிறந்த உலகத்தில் எதையே நீ, அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ இன்ஜினியரோ டாக்டரோ அதெல்லாம் பற்றி இல்லை, நீ ஃபேமிலி மேன்னா நீ பெரிய ஆளுன்றார் அவர். இல்லறவாசி தான் உலகத்தில் பெரிய ஆளுன்றார் அவர். இப்போ திருமணம் நடக்குது, திருமணத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தான் டாக்டர், அவர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க, இவர் தான் என்ஜினியர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க. மேரேஜ் ஆனவன் எவனும் அவங்க காலில் தான் விழுவான். மேரேஜ் ஆனவனுக்கு தான் இன்னும் அந்தஸ்து இருக்குன்னா வாழ்த்துக்கிற தகுதி இருக்கு. நல்லது கட்டது வாழ்க்கையில் இல்லறம் மேலது நல்லறம் அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குவாலிஃபிகேஷன்லேயே ஃபேமிலி மேன் என்ற ஒரு குவாலிஃபிகேஷன் தான் உலகத்திலேயே உயர்ந்தது. அப்போ அந்த அப்படி சொன்ன திருவள்ளுவர் எனக்கு பிடிச்சி போச்சு. அது நான் ஃபேமிலி படம் எடுக்கிறல, இல்லறம் இல்லைன்னா வேற ஒன்றுமே உலகத்தில் சிறந்தது இல்லைன்றார். ரெண்டாவது நானும் பார்ப்பேன், எத்தனையோ கடவுளை உலகம் பூரா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற சிவபெருமான் மட்டும் அவர் பார்வதி பக்கத்தில் ஒரு விநாயகர் இருந்தார், பார்க்க ஒரு முருகர் ஃபேமிலியோட உட்காந்துருப்பார். நம்ம ஊரில் தான் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம். மற்ற ஊர் கடவுள்லாம் ஒண்டியாக இருப்பாங்க. அது இயேசுநாதராக இருப்பான் தனியாக இருப்பார், நபிகளாக இருப்பான் தனியாக இருப்பாங்க, சில டைமில் ராமர் எப்பயாவது வருவார் தனி தான் இருப்பாங்க, எல்லாம் காமிப்பாங்க. ஆனால் ஃபேமிலியோடு இருந்தால் தான் நம்ம ஊர் கடவுளே மதிப்பான் போல இருக்கு. சிவனுக்கு அந்த நிலைமை, வித் ஃபேமிலி தான் நீ சிவனை நீ பார்க்க முடியும். அப்போது நம்ம ஊரில் வந்து ஃபேமிலிக்கு கடவுளே மரியாதை கொடுக்குறாருன்னா அப்போ நாமளை கொடுத்தாகணும்ல. அப்படித்தான் அந்த ஃபேமிலி படங்களை நான் வந்து உள்ளே கொண்டு வந்தேன். இப்போ திருவள்ளுவருக்கு இதனால தான் நான் திருவள்ளுவரை பின்பற்ற ஆரம்பித்தேன். நான் இங்கே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கணும்.
அண்ணா அவர்கள் திருவள்ளூரை படம் எடுக்கிறார். ஆக்சுவலாக போய் யாருக்கெல்லாம் விழுந்து ஒரு ஹீரோக்கா பாலகிருஷ்ணன் டைரக்டர் சொல்கிறேன் நான், அவர் போய் ஏதோ ஒன்று காலை பிடிச்சி படம் பண்ணால் 4 காசு கிடைக்கும், ஒரு பேர் கிடைக்கும். அதை விட்டுட்டு அவர் காமராஜர் ஐயா பற்றி படம் எடுக்கிறாரு. அடுத்தது இது எடுக்கிறாரு. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி. அதாவது இதை மாதிரி கஷ்டம் வெளியில் எங்கேயும் இருக்காது. எல்லாம் வாழ்த்துவான், வெளியில் போய் என்ன பேசுவான் தெரியுமா? அதெல்லாம் உருப்படாதா, ஏதாவது ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ண மாதிரி 2 ஏரியாவில் காசு சம்பாதிச்சு இங்கே வந்து சொல்லுவான் பிரமாதமாக பண்ணீங்கன்னு. இது தேராதுன்னு சொல்லி தான் வெளியில் பேசிட்டு போவான். எது நிச்சயம் தான் போனது. ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுனதுக்காக மாலைலாம் போட்டு வரவேற்று யாரும் ஒன்றும் பண்ணலை. திருக்குறள் எழுதுனதுக்காக நாடு கடத்தப்பட்டார் திருவள்ளுவர். திருக்குறள் எழுதுனதுக்காக சேர சோழ மன்னர்கள் 3 பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க. பிறப்பு ஒக்கும், பிறப்பில் எல்லாரும் சமன்னு சொல்லி தொலைச்சுட்டார் அவர். அது ஒரே காரணத்துக்காக அடிச்சு வைத்தாங்க. அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவரை, பா உன் திருக்குறள் நான் அரங்கேற்றேன், சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படின்னார். ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதினார். கடவுள் வார்த்தை கூட வைணவம் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் நீங்கள் சண்டை போட்டீங்க வைணவம் சைவம், பின்னாடி என் திருக்குறள் 2000 உடச்சிருக்கீங்க. அதனால மத அடையாளமே எந்த இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மத அடையாளம் அது அந்த 2 குறளை மாற்றியிருந்தாருன்னா சோழ மன்னனே அவர் அரங்கேற்றிருப்பார். மாற்ற மாட்டேன்றார். சரி என்னையாவது புகழ்ந்து எழுதியானாரியோ, கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒன்று எங்கே புகழ்ந்து வேலையை பாடுன்னா. அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஆண்டார் திருவள்ளுவர். திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர், பிறந்தது வந்து கன்னியாகுமரி. அவர் நாட்டை பிடிங்க துவத்தி விட்டாங்க. அவர் போய் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து இது தெரியுங்களா, தறி இது பண்ணுவாங்களே தறி அடிக்கிற தொழில், அதில் வந்து தலைமறை வாழ்க்கையை வாழ்ந்து இந்தியா விட்டே போய் இலங்கையில் ரொம்ப நாள் வாழ்ந்த ஏலோலசிங்கன் காலத்தில் வாழ்ந்து அங்கே போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில் வந்து சமண மதம் ஆட்சிக்கு வருது. அவங்க வந்து கொஞ்சம் சாதி இதெல்லாம் இல்லாதவங்க, மத பற்றெல்லாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறள் அரங்கேற்றார். அப்போ அவர் நாடு கடத்தப்பட்டவர், வஞ்சிக்கப்பட்டவர், நாட்டை எழுந்தவர். அவங்க மனைவிலாம் நீங்கள் எங்கேயே கேட்டு பாருங்கள், நம்ம வீட்டில் 2 நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம், பொண்டாட்டி பேச மாட்டுது. ஆனால் கீழே கிடக்கிற ஒவ்வொரு சோறையும் அலசி அதை ஊசியால் குத்தி சாப்பிட்றாங்கன்னா எவ்வளோ வறுமையை, அதாவது பிச்சைக்காரனோட கொடுமையான வறுமையை சந்திச்சிருக்கார் திருவள்ளுவர். நாம் என்னன்னா திருக்குறளை பாராட்டுறது முக்கியம் இல்லை, திருவள்ளுவராக வாழறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்கள் போய் இங்கே ஒரு கிறிஸ்துவ நாட்டில் போய் ஒரு முஸ்லீம் குரான் நூலை கொடுங்க, வாங்க மாட்டாங்க. ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸு, ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கிறோம், குரானை வேறு யாராவது முஸ்லீம்ஸ்கிட்ட கொடுங்கன்னு வாங்க. ஒரு முஸ்லீம்கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க இதை வாங்கிக்கனா, ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸ், நாங்கள் வந்து குரான்லாம் படிக்கிறது இல்லை, இது அவங்ககிட்ட வந்து இது பைபிள்லாம் வந்து கிறிஸ்டின்ஸ்கிட்ட கொடுன்னுவாங்க. ஒரு இந்துக்கிட்ட போய் கொடுத்தா ஐயோ பகவத்கீதை நாங்கள் எதையுமே தொட மாட்டேன்னுவாங்க அவங்க. ஆனால் 3 பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா 3 பேர் வாங்குவான். அதுதான் திருக்குறள். இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு யோசனை பண்ணி வைக்கிறாரு. மத சண்டை வரும் வருங்காலத்தில், இவன் அவனும் சண்டை போட்டுக்குவான். சண்டை போட்டுக்கும்போது நம்மளை 3 ஆக்கிடுவான். மத பிரச்சனையில் இந்த சிக்கலில் மாட்டக்கூடாதுன்னு எந்த மதத்தையும் உள்ளே சொல்லாமல் திருக்குறள் சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆள். நீங்கள் இலங்கை எடுத்துங்க, புத்தர் நல்ல கருத்து சொன்னார். இந்தாண்ட பக்கம் சிவன் தான் நல்லா சொன்னார். யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்கள தமிழர்கள் சிவன் அற்புதமாக சொன்னார், அன்பே சிவன் சொன்னார். 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்களே. அண்ணன் இயேசுனார் நல்லா சொன்னார் ஈரான் இஸ்ரேலில். இந்தாண்ட பக்கம் இருக்கிற இந்த ஈரானில் இருக்கிறவங்க யார் நபி நாயகன் நல்லா சொன்னார். 2 பேரும் பின்னிக்கிறாங்களே. மதம் மோதிக்குது. புத்தரோட நல்ல கருத்து சொன்னவங்க இருக்காங்களா? சிங்களவன் நம்மள அடிக்கிறான்ல, இந்த புத்தர் சொன்னதையும் அவன் கடைப்பிடிக்கிறான். அதனால் மதம் அபின் அப்படின்னு அன்றைக்கே வந்து அது என்ன பண்ணிட்டார்னா திருவள்ளுவர் அழகான வேலையை போட்டார். அதை நாம் வந்து என்ன பண்ணும் வாழ்க்கையில். நான் மறுபடியும் இப்போ சொல்கிறேன், திருவள்ளுவர் காலத்தில் வந்து சாராய கடைலாம் கிடையாது, கல் கடை தான் இருந்தது. இந்த கல் மரத்தில் இறக்குவாங்களே அதை, அதனால் கல் ஒன்று எழுதினார். இப்போ திருவள்ளுவர் இருந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா? சொல்லுங்கள், திருவள்ளுவர் இருந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு 4-5 கட்சி நாட்டை ஓட்டியை துவச்சுவார். என்னடா அது, உன் பட்ஜெட்டில் மொத்தமே வந்து சாராய வியாபாரத்தில் தான் பட்ஜெட்டே ஓடுதாமே, துரத்திடுவார்.
இது திருவள்ளுவர் உள்ளே வரவே மாட்டார் இந்த ஊரில். நாம் எதோ விழா நடத்தோம். உண்மையிலேயே திருவள்ளுவர் உயிரோட வந்தாருன்னா இங்கே இருக்கிற கட்சிகளே அடிச்சு போட்டு நீ வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சாராய கடை மூடிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. திருவள்ளுவர் உயிரோட வந்தால் சேர்த்துக்க மாட்டாங்க, ஓட்டுரிமை மட்டும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஊரில். ஏன்னா அவர் கொள்கை எந்தெந்த மண்ணுக்கு விரோதமாக இருக்கிற காலகட்டம். அதே மாதிரி திருவள்ளுவர் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வந்து கல் அன்னைக்கு வேணான்னாரு. நான் சொல்லுவார் திருவள்ளுவர் இருந்தால் கல் கடையை தரேன்னு சொல்லுவார், சாராய கடையை மூடுறான்னுவார். ஏன்னா அட்லீஸ்ட் விவசாயிகள் லட்சக்கணக்கான மரம் வச்சுருக்கான், அவனாவது 4 காசு பொழைப்பான். கல் கடையை திறப்பார், சாராய கடையை மூடுவார். ஏன்னா இது இல்லை, அப்போ அது இருந்துதான் இதையும் சேர்த்து பேசியிருப்பார். ஆக திருவள்ளுவரை நாம் பின்பற்றுவது என்னென்னா, சாராய கடையை மூடினா தான் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை நம்ம பேசணும். சாராய கடையை மூடாமல் வெறுமனே திருவள்ளுவரை பேசுறது என்ன தெரியுங்களா? தீவிரவாதி எங்கேயோ தந்திருந்து பேசுகிற மாதிரி, அது வீட்டில் மறைமுகமாக கருசாத்திட்டு பேசிக்கிற மாதிரி. தயவு செய்து சொல்கிறேன், திருமாவளவர்களுக்கு இருக்கிறாரு, மற்றவங்களுக்கு சாராய கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு. உங்கள் கட்சியில் கூட சாராயம் சாப்பிட்றியா? நீ வேணாம், நீ நல்ல வசதி வாய்ப்பு வந்துட்டு சாப்பிடு. சோத்துக்கு இல்லாம மாட்டேங்கிற நீங்கள் உனக்கு என்னடா சாராயம் கேளுங்க. ஒவ்வொரு கட்சியும் தான் கட்சியில் இருக்கிறவன சாராயம் சாப்பிடாம விட்டாக்கா சாராயம் நின்று போயிடும்ல. ஆனால் பேசுறது மட்டும் பேசுறது அந்தந்த கட்சியில் இருக்கிறாங்க, அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சாராயத்தில் வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு. அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ரன் ஆகாது. அது திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும். தயவுசெய்து சொல்கிறேன், சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வாழ்வார். இல்லைன்னா நாம் தான் பேசியிருக்கணும், அவர் இந்த ஊருக்குள்ளே எல்லைக்குள்ளேயே காலை வைக்க மாட்டார். இன்றைக்கி கிறிஸ்டின்ஸ் இந்த இது இருக்கலாங்களே, வெள்ளைக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில தூக்கியை மூடிட்டு இருப்பாங்க. அவங்க கொண்டு போய் ஊர் பூரா சொல்லி நம்மளை தூக்கி விட்டு இதெல்லாம் பண்ணிட்டான். அதனால் இந்த படம் எடுத்த இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதில் நடித்தவங்களையும் நான் ஒரே வகையில் பாராட்டேன். இதுக்கு பொருத்தமான சில விஷயத்தில் என்னென்னா, சில பொருத்தமான கதையில் பொருத்தமான ஆளுகளை போட்டால் அவங்களே இழுத்துட்டு போயிடுவாங்க அந்த கதையை. அந்த மாதிரி ஐயா டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதில் போட்டுருக்கிற நடிகர்கள்லாம் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான ஆளை செலக்ட் பண்ணி போட்டார். இது வாசிக்காக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்க ஊரில் வாசிக்க போல தெரியுது இல்லையா? அப்படி அமைதியாக இருக்குது. அதே மாதிரி கொண்டு வந்து போட்டார், அது போதுமாகி போச்சு. இன்னொரு அம்மா ஒரு நல்ல கேரக்டர், அது வந்துட்டு போச்சு. இந்த மாதிரி தம்பி கூட நல்லா பேசினார், எங்கள் ஒரு கதாநாயகனாக நடிச்சவர். பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுடணும், அவங்க பறந்துருவாங்க. நீ மாறி மாறி போட்டுன்னு வச்சு ரொம்ப ஸ்டைலாக போய் திருவள்ளுவராக போட்டுனா ஒரு டான்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். பொருத்தமான கேரக்டருக்கு பொருத்தமான ஆளுங்களை போட்டு இந்த படத்தை ஐயா எடுத்திருக்காரு. அவர் சினிமாவில் இது எதிர்நீச்சல். இந்த படம் ஓடுறதுக்கு யாரும் செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்காக தான் நம்ம வேணும். பத்திரிகையாளர் தான் வந்து பாரதிராஜா 14 வயதில் 8 லட்சத்தில் எடுத்தார். இவங்க தான் தூக்கி விட்டாங்க. பாரதிராஜாவை தூக்கி விட்டு எழுதி தூக்கிட்டாங்க. முள்ளு மலர மகேந்திரன் தூக்கி விட்டாங்க. பாக்யராஜ் சின்ன படம் எடுத்து தூக்கி விட்டாங்க. பார்த்திபன், விக்ரமன், நாங்களாம் ரொம்ப சின்ன படம். இந்த சுந்தரராஜன் சொல்லிட்டு இவர் நெல்லை சுந்தரராஜன் ஒருத்தர் பத்திரிகையாளர்கள்லாம் தூக்கி விட்டு தான் நாங்களாம் மேலே வந்தோம். எப்பயுமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி. நாம் எடுக்கிற படத்தை சரக்கு இருக்குல்ல, ஃப்ரேம் இன் ஃப்ரேம் அவுட்னு ஒன்று சொல்லுவாங்க. நீ வந்து ஃப்ரேமுக்குள்ளே யார் இருக்கிறாங்களா கூட நமக்கு தெரியுவாங்க, ஃப்ரேம் அவுட்டில் கடவுளேன்னு என்ன கூட உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் இருக்கிறது என்னன்னா, பத்திரிகையாளருடைய முன்னாடி நீ வரணும். பத்திரிகையாளர்லாம் 4 வாரத்தை எழுதி இது கண்டிப்பாக இதை பாருங்கன்னு சொல்லிடணும். அப்போ தான் இந்த படம் வெற்றி பெறும். என்னாலாம் வந்து பத்திரிகையாளரை வச்சு தான் பல இடத்துல சொல்லுவேன். சுந்தரராஜன் இருக்கார், இவர் நெல்லை சுந்தரராஜன் வச்சு தான் எனக்கே நான் பாஸ் ஆனேன் மேலே வெளியில். ஏன்னா பெரிய ஆள்லாம் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க, நம்மளை பாவப்பட்டு தூக்கி விடுவாங்க. அதனால் அப்படி பண்ணி விட்டோம். 2வது, இந்த படத்தினுடைய நடிச்சுங்க எல்லாரும் என்ன பண்ணால், ஆளுக்கு ஒரு 5 தேட்டரை பொறுப்படுத்துங்க. இவன் வாசிக்க நடித்தா போதும், அது உன் ஊரில் நீ தான் ஓட்டணும். அதே போல் அதில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஊரில் ஓட்டணும். டைரக்டர் என்ன பண்ணால் பிரித்து கொடுத்துடணும். வேறு இந்தப்பா இந்த தேட்டரில் உன் சொந்த பந்தம், என் கல்யாணம் காட்சிக்கு என் வீட்டில் இருக்கிற நல்ல நிகழ்ச்சிக்கு நீ வரையோ இல்லையோ, இந்த படத்துக்கு வந்தே ஆகணும்னு ஒவ்வொருத்தன் தூங்கிடாமல் எழுதுடுவா. இந்த படத்தை நல்ல படமாக ஆக்குங்க. திரும்பி அதே டைரக்டர் வந்து நல்ல படங்கள் நிறைய எடுப்பார். 2வது சொல்கிறேன், அவரு போட்ட காசை எடுத்தால் தானே திருப்பி நம்ம இன்னொரு படம் அவருக்கு மனசில் எத்தனையோ இருக்கலாம். ஏன் காமராஜர் எடுத்து ஒரு திருவள்ளுவர் எடுத்து இன்னும் ஏகப்பட்ட வச்சிருப்பார் இல்லையா, அவையார் அது இதுன்னு ஏகப்பட்டது எடுப்பார் அவர். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பணம் திரும்பி கைக்கு வரணும். முதல்ல தான் வந்து மூலதனம். முதல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது.
பொருள் எல்லாருக்கு இவ்வளவுக்கு இல்லை. அதனால் அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசராக இருக்கிறார அவருக்கு இந்த பொருள் வரணும்னா நீங்கள் எல்லாம் போய் உழைச்சி, சார் நாங்கள் ஊர் ஊரா ஓட வச்சுட்டோம், நீ எல்லாம் சொந்தக்காரத்தை திட்டு, ஏய் நான் நடித்த படத்தை பாருங்க, சொந்த பந்தம்லாம் வாங்க, இல்லைன்னா என் சாதி விட்டு ஒன்று விளைக்கிறேன்னு சொல்லுங்களேன், எதுக்கு சொல்கிறீங்களா சாதி விட்டு வேலை சொன்னேன், அப்படிலாம் சொல்லி இந்த படத்தை ஓட வச்சிங்கன்னா ட்ரெண்டு மாறும். ஓஹோ, நல்ல விஷயங்களுக்கு இப்போ ஆதரவு இருக்குதுன்னு மாறும். அதனால் திரும்ப கூட வந்து பேசும்பொழுது தான் இந்த படத்தை தான் இயக்கத்தில் அவருக்கு ஒரு நிறைய செல்வாக்கு இருக்குது, செய்யட்டும், இந்த படம் வெற்றி படமாக அமையணும், அந்த காசு திரும்பி வரணும். இந்த டீம் வந்து அற்புதமான டீம். கேட்கும்போதே தமிழ் பேராக இருக்குது. எல்லாம் தமிழ் ஆளுங்களை ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கூப்பிட்றது இப்போ வர ரொம்ப கொடுத்து விட்டானுங்க. தமிழ் லேடிஸ்லாம் நடிக்க வரதே இல்லை. அது சும்மா ஏற்கனவே அதுங்களுக்கு கூச்சப்படும், அது ஒரு காரணம் காட்டிட்டு எல்லாம் விலைக்கு விட்டானுங்க. இங்கே பார்த்தா ஒரே தமிழ் பேராக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், அவையார் வந்து எவ்வளோ பெரிய ஆள், தமிழ் உலகம் பேசுகிற அளவுக்கு வந்தாங்க. கண்ணகி யார், உலகம் பேசுகிற அளவுக்கு பெரிய ஆளாக வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் நடிக்குவாங்க. பெண்கள் முதல் இடத்துல நிற்கணும், விட்டுட்டின்னா அந்த இடம் போகிற இன்னொருத்தர் திரும்பிடுவான். வணக்கம், நன்றி.